கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சின்ன சுவாமியில வதம் நடந்திருக்கு. ஆனா ஆர்சிபி வதம் பண்ணல, ஆர்சிபியை வதம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம். மோசமான லாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாதுங்க. ஸோ பவுலிங் யூனிட்டுக்கு மோசமான ஒரு லாஸ் தான். ஆனா பேட்டிங் யூனிட்டுக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்திருக்காங்க. தினேஷ் கார்த்திகுடைய மறுவாழ்வு. ஸோ அதை தாண்டி மேட்ச்ல எது டேர்னிங் பாயிண்ட் உண்மையாலுமே போட்டு துவம்சம் பண்ணிட்டாங்க எஸ்ஆர்எச் பேட்ஸ்மேன். ஸோ எங்க மேட்ச் மொமெண்டம் மாறுச்சு, ஸோ இந்த கிரவுண்டுடைய அந்த ஸ்பெஷாலிட்டி அப்படியா இல்ல ஆர்சிபியோட பவுலர்ஸுடைய வீக்னஸா அப்படிங்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்ஆர்எச் வந்துட்டு பேட்டிங் வந்தாங்க. டிராவிஸ் ஹெட் என்ன ஒரு அடி, கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு அடி லைஃப்லயே பார்த்துருக்க மாட்டோம். ஸோ 39 பால்ல 100 அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ நல்ல ஒரு பேட்ஸ்மேனுங்க. அதாவது வந்துட்டு சில பேர் மணிக்காக ஐபிஎல் மட்டும்தான் விளையாடுறாங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேர் இல்ல இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மட்டும்தான் நல்லா விளையாடுறாங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. இவரு ரெண்டுலையுமே பெர்ஃபெக்டா பண்றாரு. ஸோ அவருடைய ஹைதராபாத் டீமுக்கும் நல்லா விளையாடுறாரு, ஸோ இன்டர்நேஷனலும் நல்லா விளையாடுறாரு. ஸோ இதனாலதான் அவர் பெட்டர் பேட்ஸ்மேனா இருக்காரு. அவருடைய மேசிவான ஒரு செஞ்சுரி பார்த்தோம். அண்ட் ஹென்ரிக் கிளாசன் அவர் அடிக்காம இருந்தது உண்டா அப்படிங்கிற மாதிரி எவ்ரி மேட்ச் அப்படிங்கிறது செமையா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு அவர் விளையாண்ட ஒரு இன்னிங்ஸ் குரூசியலான ஒரு இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் மார்கரம் அண்ட் அபிஷேக் சர்மா அவங்களுடைய கேமியோட சேர்ந்து 287 ஐபிஎல் உடைய ஹையஸ்ட் டோட்டல் சொன்னோம். ஸோ இதுக்கு முன்னாடி 277 தான். ஸோ இதே சீசன்ல இதே ஹைதராபாத் அடிச்சாங்க. அவங்களுடைய ஓன் ரெக்கார்டை ப்ரோக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 287 மேசிவ்ங்க. கூடிய சீக்கிரம் ஐபிஎல்ல 300 ரன்கள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த சீசன்லயோ இல்ல அது அடுத்த சீசன்லயோ. ஸோ ஹோப்ஃபுல்லி அதுவும் ஒரு நாள் நடக்கத்தான் போகுது. பிரிச்சு வீசிட்டாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுமே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அதை நான் கடைசியில சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் ஆர்சிபிக்கு இருந்த லாஸ்ட் ஹோப்பும் முடிஞ்சு போச்சு. ஸோ இன்னைக்கு ஃபெர்குசனை உள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ 50 ரன் கொடுத்திருந்தா கூட என்ன பொறுத்த வரைக்கும் அவர் தான் டீசெண்டா பவுல் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன். பிகாஸ் வந்துட்டு ஏகப்பட்ட ஓவர் த்ரோல வந்துட்டு நம்ம ரன் போறதையும் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் அன்லக்கி பவுண்டரி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4-5 ரன் போச்சு. அதாவது இன்சைட் எட்ஜ்ல அந்த மாதிரி நிறைய பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாம 2 விக்கெட் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காருங்க. அதெல்லாம் கண்டினியூ பண்ணி அதெல்லாம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 35 ரன் அந்த மாதிரி தான் கொடுத்திருப்பாரு. ஸோ பரவாயில்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்ல பெஸ்ட் ஸ்பெல் வந்துட்டு ஃபெர்குசன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே அடி வாங்கினாலும் எல்லாருமே அடி வாங்கும் போது அவரும் அடி வாங்கினாரு. ஆனா கொஞ்சம் டீசெண்டா அடி வாங்கினாரு சொன்னோம். அண்ட் ரீஸ்டாப்லி ரொம்ப எக்ஸ்பென்சிவ் 68 ரன் ஆல்மோஸ்ட் 70 ரன் கொடுத்திருப்பாரு போல. ஸோ அடி போட்டு பிரிச்சுட்டாங்க. அண்ட் எஸ்தயா ஆகட்டும் ஸோ எல்லாருமே போட்டு பிரிச்சுட்டாங்கன்னு சொன்னோம். ஸோ ஓவராலா ஆர்ஜிபிக்கு இவ்வளவு பெரிய டார்கெட், ஆரம்பத்திலேயே பிரஷர் இருந்தாலும் பவர் பிளே நல்லா யூட்டிலைஸ் பண்ணாங்க. 79 ரன் ஃபேப் டு பிளஸி அண்ட் விராட் கோலி சேர்ந்து நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொன்னோம். பட் இருந்தாலும் அன்பார்ச்சுனேட்லி ஒவ்வொரு விக்கெட்டா போக போக பிரஷர் அப்படிங்கிறது ஏறிட்டு போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த டார்கெட் சேஸ் பண்றது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் தினேஷ் கார்த்திகுடைய அந்த ஹோப் கண்டிப்பா மறக்கவே முடியாதுங்க. டெரிபிக் ஃபார்ம்ல இருக்காரு. நான் சொன்ன மாதிரி வேர்ல்ட் கப் இயர்னாலே மனுஷன் வேற லெவல் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஸோ இந்த மேட்ச்லயும் ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு. எக்ஸ்ட்ராடனரி இன்னிங்ஸ். ஸோ கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே தலை வணங்கினாங்க. ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு கிடைச்ச ஒரு ட்ரீட் அப்படின்னா இவருடைய ட்ரீட் தாங்க. செம்மையா வந்துட்டு வானவேடிக்கை காமிச்சாரு. ஸோ எங்கேயோ தோக்க வேண்டிய மேட்சை ஆர்சிபி இன்னும் இந்த டோர்னமெண்ட்ல அவைலபிளா இருக்கிறதுக்கான காரணம், ஸோ அலைவா இருக்கிறதுக்கான காரணம் வேற யாருமே கிடையாது, தினேஷ் கார்த்திக். ஏன்னா அவர் ஆடின இன்னிங்ஸ் தான் கிட்டத்தட்ட 100 ரன் வித்தியாசத்துல தோக்க வேண்டிய மேட்ச், ஒரு 75 ரன் வித்தியாசத்துல தோக்க வேண்டிய மேட்சை வெறும் 25 ரன்ல தோக்க வச்சிருக்காரு. 262 ஆல்மோஸ்ட் அவங்களுடைய பெஸ்ட் ஸ்கோர் அளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு டீமை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் தினேஷ் கார்த்திக் அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ பரவாயில்ல. பவுலிங் யூனிட் வந்து பொறுத்த வரைக்கும் மோசமான ஒரு தோல்வி தான். ஆனா பேட்டிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஏதோ கொஞ்சம் உயிரோடு இருக்காங்கன்னு சொன்னோம். ஸோ வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத அவுட்டுங்க. ஸோ அவரு கொஞ்சம் நின்றுனா மேபி இன்னும் க்ளோஸா போயிருக்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி நல்லா விளையாண்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த மேட்ச் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு விஷயம் சொல்றேன் இல்ல சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதாவது இந்த ஒரு சீசன்ல சின்னசுவாமியில பண்ற தப்ப இன்னைக்கு ரெண்டு டீமுமே பண்ணியிருக்காங்க. சேம் அவங்களுடைய எஸ்ஆர்எஸ் டீமும் பண்ணியிருக்காங்க, ஆர்சிபி பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்லோ பவுன்சர் அண்ட் பாடி லைன்ல போடக்கூடிய பால், நக்கிள் பால், ஸ்லோவர் டெலிவரி 90% ரெண்டு டீமுமே போடல. ஸோ இதுக்கு முன்னாடி விளையாண்ட எல்எஸ்ஜியும் ஸோ அது மட்டும் இல்லாம கேகேஆரும் நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணி அந்த ஸ்லோவர் பால் போட்டு 50% மேல போட்டு விக்கெட் எடுத்தாங்க. ரன்னை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு ரெண்டு டீமுமே ரன்னை கண்ட்ரோல் பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னா எல்லாருமே வீசுன்னு அவங்க முடித்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எப்படியாவது ஒரு 140 150ல போட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஃபெர்குசன் வந்துட்டு அவர் ஒருத்தர் எப்பவுமே ஃபாஸ்ட்ல போடுவாருன்னு அப்படிங்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் ரீஸ்டாப்லி ஆகட்டும் ஸோ அது மட்டும் இல்லாம ஸோ மீதி இருக்கக்கூடிய பவுலர்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
நினைக்கிறேன். ஸோ நிறைய ஸ்லோவர் பால் போட்டிருக்கணும், நக்கல் பால் போட்டிருக்கணும். ஸோ மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவராலா மேட்ச் அப்படிங்கிறது முடிஞ்சு. ஸோ ஆர்சிபிக்கு ஒரு கேவலமான தோல்வின்னு சொல்ல முடியாது. ரன் அதிகமாக கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் டார்கெட்டுக்கு ஆல்மோஸ்ட் பக்கம் வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் டோர்னமெண்ட்ல ஜெயிக்கிறதுக்கு இதெல்லாம் பத்தாதுங்க. ஸோ ஆனால் நட் ரன் ரேட் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு பிளஸ்ல இருக்கும். 25 ரன் வித்தியாசத்துல தான் தோத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால இது ஆர்சிபிக்கு ஒரு அட்வான்டேஜ். மீதி இருக்கக்கூடிய 7 கேம்ல ஸோ கண்டிப்பா 7மே வின் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ இதை தாண்டி மற்ற மேட்சஸ்ல மற்ற டீம்ஸ் எல்லாம் தோக்கணும், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் போரா இருக்கணும், ஏகப்பட்ட கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 7 கேம் ப்ராப்பரா விளையாடுறாங்களா, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் அப்படின்னு சொன்னா யாரை சொல்வீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட் நல்லா விளையாண்டாரு. ஸோ இந்த பக்கம் தினேஷ் கார்த்திக் நல்லா விளையாண்டாரு. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் டீசெண்டா இருந்தாருங்க ஃபெர்குசன். ஸோ எனக்கு பர்சனலா ஒரு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு ஒரு எக்ஸ்பென்சிவ் தான், பட் இருந்தாலும் நிறைய வந்துட்டு இந்த மாதிரி அவர் வந்துட்டு ரொம்ப கன்சோல் பண்ணி போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. பிகாஸ் வந்துட்டு ரன் ஓவரா போகுதுன்னு சொல்லிட்டு அதுல இன்சைட் எட்ஜ்ல ஏகப்பட்ட பவுண்டரிஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாம 2 விக்கெட்ஸ் அப்படிங்கறது எடுத்தாரு. ஹோப்ஃபுல்லி அடுத்த மேட்ச்ல இன்னும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கணுங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்க உங்களுடைய பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் எதுன்னு நினைக்கிறீங்க? ஆர்சிபி ஃபேனா, டிசப்பாயின்மெண்டான மூமெண்டா அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி